வெல்கம் பேக் டு பிரணேஷ் மூர்த்தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி நியூ இயர் 2026. இன்னைக்கு ஒரு புட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நம்ம புருஷவாக்கமில் வந்திருக்கு, தானா ஸ்ட்ரீட்டில். ஸோ அங்கே வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்மைல் பேக் வாங்கியிருக்கோம். ஸோ 2 பர்சன்ட் சர்வ் பண்ணுற மாதிரி அலாங் வித் சிக்கன் 65 வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இது வர்த்திலையா பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸ்மைல் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 2 பர்சன்ட் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேப்பர் பிளேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்பெஷலி பேக் ஃபார் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ சம் பேக்கெட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மீல் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மீல் கிட் ஒன்று. ஸோ டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. நெக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிஞ்சால் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பிரியாணி. ஸோ 2 பர்சன்ட் சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்மால் பேக். ஸோ 2 பேர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அங்கே பாருங்கள் 290 ஒரு பேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து சிக்கன் 65 வாங்கலாம். சிக்கன் 65 இது வந்து ஆனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் 65 இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த ஸ்மைல் பேக் புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ அது குட்டி பக்கெட்டில் இருக்குது பாருங்கள், குட்டி. ஸோ சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 240க்கு 6 பீஸ். வர்த்தா இல்லையான்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். இப்போ அவசரத்துக்கு வாங்கலாம் அந்த மாதிரி. அங்கே இல்லை ஓப்பனா, அதுதான் இந்த பாக்ஸ் தெரியாதா உனக்கு? A few moments later. அங்கே பாருங்க எப்படி இருக்கு பிரியாணி, சூப்பராக இருக்கா. சாப்பிடுவோம். அவர் கேட்ட மாதிரி லாலிபாப் சிக்கன் வச்சாச்சு. இங்கே பாருங்க, உள்ள ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. இந்த பார்வையா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாய் உள்ள வைக்க போகிறேன். பிரியாணி வித்து 65 வச்சுப்போம். ஸோ பிரியாணி 65. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வேறு லெவல். எப்போவுமே உங்கள் பிரான்ச்சில் சூப்பராக தான் இருக்கும். அதுவும் அதே மாதிரி இருக்குது, எந்த டிஃப்ரென்சியேஷனும் இல்லை. ஸோ நீங்கள் புருஷவாக்கம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஸ்விக்கியில் போட்டுட்ருப்பீங்க, இல்லைனா பெரம்பூர் போய்ட்டுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம புருஷவாக்கம் தானா சீட்லேயே வந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஸோ நான் நேரில் பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நாக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ
ஒரு 3 பேர் சடன் சாப்பிட்ருக்கோம். 1 to 2 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான், ஒய்ஃப் வித் பேபி. ஓகே, ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து யார் சாப்பிட்லான்னா, இப்போது வெளியில் போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க, ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் வாட்டர் பாட்டிலோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஃபேமிலியில் 2 பேர் தான் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மல் பிரியாணி பார்த்தீங்கன்னா 230, ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு பேக்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இது 219 கொடுத்துருக்காங்க. இதுக்காக 219 அந்த பிளேட்ஸு வித் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஆஃப்டர் மீல் கிட் இருக்குது, ஸ்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் ரைத்தா கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளேட்ஸு வித் பிளேட்ஸ் 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மீல் கொடுத்துருக்காங்க வித் வாட்டர் பாட்டில். ஸோ அதனால தான் வந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஒர்த்து தான் பிரியாணி, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, வெளியில் போய் சாப்பிட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க்கில் இல்லைன்னா ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது பிரியாணி. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது, எப்பவுமே நான் சாப்பிட்றதுல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.